ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கம்பெனியில் எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு கொடுத்தேன். அந்த வீடியோ வந்து நான் ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பொரிக்க வந்துட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் அப்பளம்லாம் பொரிக்க வேண்டிய வேலை இருந்தது. இது நான் அடிக்கடி செய்கிற வேலை தான். எனக்கு வந்து டைம் கிடைக்காதனால தான் நான் வீடியோவாக எடுக்கிறது இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்தது, அதனால் கொஞ்சம் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பொரிக்கும்போது ஏன் நீங்கள் ஷூ போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப நெருப்பு அதிகமாக இருக்கும். அந்த நெருப்பு வந்து நம்ம காலை தான் ஃபஸ்ட்டு இது பண்ணோம், பக்கத்தில் நின்று பொரிக்க முடியாது. அதனால தான் நான் அது போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பாப்கார்ன் மிஷினு. இது நாங்கள் பொறிச்சு 4 வருஷம் மேலே ஆயிடுச்சு, விட்டுட்டோம். ஏன்னா மிஷினு ரிப்பேர் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோளம் விலையும் ரொம்ப ஏறிடுச்சா, அதனால் அதை நாங்கள் பொறிக்கிறதே இல்லை. சரி, மிஷினை எடுக்கலான்னா மனசே வரல, ரொம்ப வருஷம் நம்ம கூடவே இருந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டு வச்சுருக்கோம். அது யூஸ் இல்லாமல் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து இப்படி தான் என்னோடய வேலை போச்சு. அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நானுமே அவங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கம்பெனி வேலை வந்து பார்க்க வந்துட்டேன். இந்த வேலை வந்து நான் ரொம்ப வருஷமாகவே செய்கிறேன், அடிக்கடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். எங்கள் வீட்டுக்காரோட தொழிலே இதுதான்றனால நானும் கல்யாணம் ஆனதுலேருந்தே அவங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கிறேன். இப்போ நிறைய பேர் வெளியே போய் வேலை பார்க்குறாங்க. எங்களுக்கு வந்து உள்ளேயே தொழில் இருக்கிறதுனால நான் வந்து அதில் வந்து அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பேன். நம்ம வந்து சும்மா தான் இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வேலை செய்கிறதுனால நமக்கு தப்பு இல்லை. அது நம்ம சுயமரியாதையை இன்னும் பலப்படுத்துகிற மாதிரி தான் நான் நினைப்பேன். இன்றைக்கி இவ்வளோ ஐட்டம் நான் பொரிச்சிருக்கேன். இது நான் அடிக்கடி பொரிக்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவும் என்னோடய கம்பெனி நான் செய்கிற வேலைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தொடர்ந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு நல்ல சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.